வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், அ மார்க்கெட் வந்துட்டு எப்பல்லாம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு மேல போகும். இப்ப நம்ம வந்துட்டு பொதுவா ஒரு ஆப்ஷன் நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, டைம் வேல்யூ அப்புறம் வந்துட்டு அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்ப்போம். ஸோ இது தாண்டி நம்ம வந்து ஆப்ஷன் மேத்தமேட்டிக்கல் லெவல்ஸ்லாம் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது இல்லாம நெறைய பேர் நெறைய ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு மார்க்கெட்ல சில நேரம் அப்ளை ஆகும். சில நேரம் பார்த்தீங்க அப்டின்னா, அ இது எதுவுமே வந்துட்டு ஒர்க் ஆகாது. அதாவது நம்ம வந்துட்டு அ இந்த டைம் வேல்யூக்கு மேல இருக்கு. ஸோ ஆவரேஜ் டைம் வேல்யூக்கு மேல இருக்கு. ஆவரேஜோட ஓப்பன் ஆவரேஜ்க்கு மேல இருக்கு. ஸோ இந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள் அதில வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணுவோம் ஆப்ஷன் ட்ரேடிங்ல. ஸோ இது சில நேரம் சக்சஸ் ஆகுது. சில நேரம் வந்துட்டு நமக்கு ஃபெயிலியர் ஆகுது. ஏன் அப்படி ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமர முழுமையா அங்க ரீட் பண்ணிக்கோங்க. இங்க நம்ம குடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷன் கன்டென்ட் தான். ஓகே. ஸோ மார்க்கெட் வந்துட்டு எப்பல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னா, ஸ்டாக் வந்துட்டு ஒரு இண்டெக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்படி ஒரு பிரீமியம் வந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணி, அந்த பிரீமியம் வந்துட்டு ஆப்ஷன் பிரீமியம் வந்து இண்டெக்ஸ்க்கு மொமெண்டம் பண்றதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்குதோ, அதே மாரி அதில இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட வெயிட்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஸ்டாக்ல வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நிஃப்டி ஃபிஃப்டில எல்லா ஸ்டாக்கும் நம்ம வந்துட்டு பார்க்காட்டாலும், முக்கியமான ஒரு 10 ஸ்டாக் வந்துட்டு நீங்க அதில வாட்ச் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அது மினிமம் அந்த 10 ஸ்டாக் என்ன அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. ஸோ இந்த 10 ஸ்டாக் வந்து அ எப்பல்லாம் வந்துட்டு நமக்கு பாசிட்டிவான ஒரு மொமெண்டம்ல இருக்கோ, அப்போ வந்துட்டு அ ஒரு சப்போர்ட்டபிள். அதாவது என்னன்னா, இப்ப நம்ம ஆப்ஷனும் நமக்கு வந்துட்டு கரெக்ட்டா வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஆ அப்படிங்கும்போது, கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா இந்த ஸ்டாக்கும் நமக்கு வந்துட்டு கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த 10 ஸ்டாக் வந்துட்டு இந்த 10 ஸ்டாக் வந்து நமக்கு எப்பல்லாம் வந்துட்டு நீங்க பாசிட்டிவா இருக்கான்னு பாருங்க. ஓகேவா? ஸோ பாசிட்டிவா இருக்கிற டைம்ல மார்க்கெட் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு மேல போகுறதுக்கான சான்சஸ் உண்டு. இத நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நார்மலா வந்து நம்ம ஆப்ஷன்ல நெறைய ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி படி நமக்கு இப்போ இன்னைக்கு நம்மளோட டைம் வேல்யூக்கு மேல இருக்கு. ஸோ ஆவரேஜ் டைம் வேல்யூக்கு மேல நம்மளோட கால் ஆப்ஷன் இருக்கு அப்டின்னா, அப்போ கால் ஆப்ஷன் அதுக்கு மேல இருக்கும்போது, இந்த ஸ்டாக்கோட வெயிட்டேஜஸும் நமக்கு வந்துட்டு ஃபுல்லா அதாவது ரிலையன்ஸ், டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி, அ இன்ஃபி ஓகேவா? ஸோ ஐசிஐசிஐ பேங்க் இந்த 10 ஸ்டாக் இப்ப நான் குடுத்துருக்கேன் இல்லையா? பஜாஜ் ஃபைனான்ஸ், எஸ்பிஎன், பாரதி ஏர்டெல், கோடாக் பேங்க். ஸோ இந்த 10 ஸ்டாக்கோட அ வெயிட்டேஜ் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு பாசிட்டிவா இருக்கு அப்டின்னா, மார்க்கெட் மேல போகுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது அப்டிங்கும்போது, இத ஈஸியா வந்துட்டு நம்மளால வந்துட்டு ஸோ மார்க்கெட் வந்துட்டு இந்த டைரக்ஷன்ல போகும் அப்டின்னு நமக்கு தெரிஞ்சு நெறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஆப்ஷன மட்டும் நம்ம வச்சு மார்க்கெட் மேல போகும் அப்டின்னு நம்ம வந்துட்டு சில நேரம் வந்துட்டு அது அ ஃபெயிலியர் கூட ஆயிருக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு பிரேக் அவுட்ல நீங்க எடுத்திருக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 5 மினிட், 15 மினிட் இந்த மாரி ஏதோ ஒரு கேண்டிலோட ஹைய பிரேக் அவுட் குடுக்கும்போது எடுத்துட்டு, அது இதாயிருக்கலாம். இல்லன்னா வந்துட்டு 1 ஹவரோட ஐபி பார்ப்பாங்க. ஸோ இனிஷியல் பேலன்ஸ் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நெறைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி நீங்க வந்துட்டு ஃபெயிலியர் ஆகுது அப்டின்னா, இந்த மாதிரி இந்த ஸ்டாக்கோட வெயிட்டேஜ பாருங்க. இந்த ஸ்டாக் வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா வந்துட்டு இத வந்துட்டு மார்க்கெட் மேல போகுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஓகேவா? அதே மாரி இந்த ஸ்டாக் வெயிட்டேஜ் மட்டும் பார்த்துட்டு நீங்க வந்துட்டு இது பண்றதும், இன்னொன்னு கூட நீங்க வந்துட்டு பார்க்கணும். என்ன அப்டின்னா, விக்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்தியா விக்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு டவுன் அதாவது ஒரு அ டவுன் சைட்ல இருக்கு அப்டின்னா, ஆ நம்ம மார்க்கெட் வந்து பாசிட்டிவா போகுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த பாசிட்டிவா போகுறதுக்கான ஹெல்ப் வந்துட்டு, இந்த ஸ்டாக்கோட வெயிட்டேஜ் வந்து நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ ஸ்டாக் வெயிட்டேஜ் நமக்கு வந்து நல்லா இருக்கு அப்டின்னா, அப்ப மார்க்கெட் மேல போகும். அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி நம்ம ஆப்ஷனோட பிரீமியம் லெவல்ஸ நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது, அதுவும் உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்பா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்துட்டு பாருங்க. இந்த ஸ்டாக் வெயிட்டேஜ பார்த்து நீங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இத என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சிம்பிளா இத வந்துட்டு நீங்க யூஸ் பண்றதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு டூல் வந்துட்டு இது பெய்ட் வெர்ஷன்ல உள்ள ஒரு டூல். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு பெய்ட் வெர்ஷன் டூல் தான். ஓகே.
ஸோ இங்க என்னலாம் நம்ம வந்துட்டு கொண்டு வந்திருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டி இப்ப நான் சொன்னேன் இல்லையா ஒரு 10 ஸ்டாக். ஸோ 10 ஸ்டாக்கோட வெயிட்டேஜ் லைன் இங்க வந்துரும். ஓகேவா? அதே மாரி இந்த லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ஸ் ஓகேவா? ஸோ விக்ஸோட லைன் வந்துடும். அப்ப எப்பலாம் வந்துட்டு நமக்கு விக்ஸோட லெவல்ஸ் வந்துட்டு 50 இதில 50ங்கிறது ஒரு டிஃபால்ட்டா ஒரு லைன் இருக்கும். ஸோ இது 100 அ இது வந்துட்டு 0 இது வந்துட்டு 100 ஆயிரும். ஓகேவா? ஸோ இதில மிடில்ல வந்துட்டு 50ங்கிறது ஒரு லெவல் வந்துரும். அப்ப எப்போ வந்துட்டு நமக்கு இதுக்கு கீழ அதாவது என்னன்னா, ஆ விக்ஸ் வந்துட்டு கீழ வருது அப்டின்னா, விக்ஸ் வந்துட்டு இப்ப இங்கேருந்து நம்ம கீழ வருது அப்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 50ய தாண்டி கீழ வரும்போது, ஸ்டாக்கோட வெயிட்டேஜஸ் வந்து நமக்கு வந்துட்டு நல்லாவே இருக்கு அப்டின்னா, அப்ப நம்ம ஆப்ஷன் வந்துட்டு மேல போகுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இத வந்து சிம்பிளா நம்ம கொண்டு வந்திருப்போம். இந்த டூல்ல. இந்த டூல் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஆப்ஷன் மார்க்கெட்ல ஈஸியா வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். அதாவது என்னன்னா, இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு என்ன மாரி டைரக்ஷன்ல இருக்கு அப்டின்னு நம்ம வந்துட்டு இது தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இது பாருங்க. இதுக்கு முந்தின நாள் பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு இது காமிக்கிறேன். ஓகேவா? அத பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகும். ஓகே. இங்க பாருங்க. ஸோ நேத்திக்கு பாருங்க. நேத்திக்கு இதோட லெவல்ஸ் எல்லாமே அதாவது இந்த வெயிட்டேஜ் லெவல்ஸ் எல்லாமே 0க்கு அதாவது 50க்கு கீழ தான் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ 50 அதாவது 0ங்கிறது டார்கெட் மாரி. 0 தாண்டிச்சு அப்டின்னா, அது வந்துட்டு ரிவர்சல் ஆகும். ஸோ ரிவர்சல் ஆகும்போது, அது பெரிய அளவுல மொமெண்டம் ஆகி மேல வராது. ஒரு ஸ்பைக் ஒரு சின்ன ஸ்பைக் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்துட்டு இதில தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இதில ஒரு லைன் குடுத்திருப்போம். அதாவது ஸ்பாட்டோட பிரைஸ நார்மலைஸ் பண்ணி கொண்டு வந்திருப்போம். ஸோ அந்த பிரைஸ் லைன் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா வந்துட்டு இதாகுது அப்டின்னா, மேட்ச் ஆகுது அப்டின்னா, இங்க வந்து நீங்க வந்துட்டு ஈஸியா வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இது ஸ்பாட்டோட பிரைஸ். ஸ்பாட்டோட பிரைஸ நார்மலைஸ் பண்ணி நமக்கு கொண்டு வந்திருப்போம். எக்ஸாக்ட்டா இந்த இடத்துல இது 50க்கு மேல வந்திருக்கும். அதேமாரி இங்க பார்த்தீங்க அப்டின்னா, இங்க காமாவோட எக்ஸ்போசர் இருக்கும். ஸோ காமா எக்ஸ்போசர் லைன் இதில ஒண்ணு உண்டு. ஓகேவா? ஸோ இந்த காமா எக்ஸ்போசர் பிளஸ் வந்துட்டு ஸ்பாட்டோட லைன் இது மேல வருது அப்டின்னா, கொஞ்சம் மார்க்கெட் மேல போகும். ஓகேவா? ஆனா, அந்த டைம்ல நமக்கு மேல போகுமா அப்டின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, விக்ஸ வந்துட்டு பார்ப்போம். ஸோ விக்ஸ் வந்துட்டு கீழ இருக்கணும். விக்ஸும் பாசிட்டிவா இருந்தது அப்டின்னா, பெருசா மார்க்கெட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு மேல போகாது அப்டிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு இதுல இருக்கும். நீங்க பார்த்தோனே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இந்த டூல் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியிருப்போம். ஓகேவா? சரி. ஆ இந்த ஸ்டாக் வெயிட்டேஜ நீங்க இந்த டூல் வச்சு தான் பார்க்கணுங்கிறது கிடையாது. நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க வந்துட்டு என்எஸ்சி வெப்சைட்ல கூட போய் அத பார்த்துக்கலாம். ஸோ அத எப்படி பார்க்குறதுங்கிறது நெறைய வீடியோஸ் இருக்குது. ஸ்டாக்கோட வெயிட்டேஜ் பார்க்குறது, பாசிட்டிவா இன்னைக்கு எந்தெந்த ஸ்டாக் இருக்குது அப்படின்னு. முக்கியமா நீங்க இல்ல அப்படின்னா, நம்ம இதுல கூட இந்த ஸ்டாக்கோட 10 லிஸ்ட்டும் இதில நீங்க எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 10 ஸ்டாக்கையும் நீங்க வந்து இதில எடுத்துட்டு, நீங்க இதில பார்த்துக்கலாம். சைட்ல பார்த்துக்கலாம். இது இந்த சேஞ்ச் இன் பெர்சன்டேஜ் எல்லாமே நமக்கு வந்துட்டு இங்க பாசிட்டிவா இருக்கா? நெகட்டிவா இருக்கா? அப்படிங்கிறது இங்க சைட்ல தெரியும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளா நீங்க வந்துட்டு என்எஸ்சி வெப்சைட்ல போய் பார்க்கிறத விட, இதில சிம்பிளா பார்த்துக்கலாம். அத ஆட் பண்ணிக்கலாம். அது என்னன்னா 10 ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட்ல இப்ப நான் சொன்ன 10 ஸ்டாக்கோட இதையும் நீங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்ப இந்த 10 ஸ்டாக்குமே வந்து பாசிட்டிவா இருக்குன்னா, இங்க எல்லாமே வந்துரும். சேஞ்ச் இன் பெர்சன்டேஜ் எல்லாமே இங்க நமக்கு காமிச்சுரும். ஓகேவா? இத நீங்க பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இது ஒரு சப்போர்ட் டூல் தான். ஓகேவா? ஸோ இந்த சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு டூலா அத நீங்க எடுத்து ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? இந்த டூல் வாங்கிட்டு தான் நீங்க வந்துட்டு இது பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எப்பவுமே நம்ம டூல்ல என்ன அப்படி ஒரு இது வச்சிருப்போம் அப்படின்னா, 0ங்கிறது ஒரு டார்கெட் லெவல். அதேமாரி 100ங்கிறது டார்கெட் லெவல். ஓகேவா? ஸோ எப்பலாம் வந்துட்டு இந்த ஸ்பாட்டோட பிரைஸ் வந்துட்டு 100 போகுதோ, அங்கேருந்து பிரைஸ் ரிவர்சல் ஆகும். ஓகேவா? அதேமாரி எப்பலாம் வந்துட்டு ஸ்பாட்டோட பிரைஸ் 0க்கு வருதோ, அங்கேருந்து ரிவர்சல் ஆகும். அப்போ புட் ஆப்ஷன் நமக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்கும். ஸோ இத நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கிற முடியும் இந்த டூல பொறுத்தளவுக்கு. அ இந்த டூல் வந்துட்டு ஒரு பெய்ட் வெர்ஷன்ல உள்ள டூல் தான். இந்த டூல் பத்தின தகவல் வேணும்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த டூல் பத்தின தகவல் உங்களுக்கு நான் குடுக்குறேன். 2வது நம்மளோட ஆப்ஷன் மேத்தமேட்டிக்கல் அப்புறம் வந்துட்டு டைம் வேல்யூ கால்குலேஷன். இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது, இந்த டூல் வந்துட்டு ஃப்ரீயாவே அக்சஸ் பண்ணி குடுத்துருவோம். அந்த கோர்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ்க்கும் நீங்க இந்த இதில கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ, இப்ப நான் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்லன்னா மெசேஜ் பண்ணுங்க. ஸோ, நம்ம ஆப்ஷன் மேத்தமேட்டிக்கல் அண்ட் வந்துட்டு டைம் வேல்யூ கால்குலேஷன். இது எப்படி நீங்க பண்றது? இதுக்கு 2, 3 நெறைய டூல் இருக்கு. ஸோ, இந்த டூல் எல்லாமே நான் ஃப்ரீயா அக்சஸ் பண்ணுவேன். இது ஒரு டூல். அப்புறம் ஆப்ஷனுடைய மேத்தமேட்டிக்கல் டூல் ஒண்ணு. ப்ளஸ் வந்துட்டு டைம் வேல்யூவோட டூல் ஒண்ணு. ஸோ, இந்த 3 டூலுமே உங்களுக்கு நான் ஃப்ரீயா குடுத்துருவேன். அத ஃப்ரீயா அக்சஸ் பண்ணி விட்டுருவேன். ஓகேவா?
ஆ இந்த டூல் வந்துட்டு இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஸ்டாக் வெயிட்டேஜஸ் டூல் வந்துட்டு தனியா வேணும் அப்டின்னா, நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுவும் இன்னொரு டூலும் நான் வந்துட்டு உங்களுக்கு குடுப்பேன். ஸோ அந்த டூல் என்னங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ டூல் மட்டும் அப்டின்னா, இந்த 2 டூல் மட்டும் நான் உங்களுக்கு குடுப்பேன். ஓகேவா? ஸோ இத நீங்க வந்துட்டு ஆப்ஷன் மார்க்கெட்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஆ ஆப்ஷன் மார்க்கெட் இல்லாம நார்மலா நீங்க வேற எந்த ஒரு இதில ட்ரேட் பண்றதா இருந்தாலும் இத யூஸ் பண்ணலாம். ஸோ அது அப்ப நம்ம இந்த ஸ்டாக் வெயிட்டேஜ், விக்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு மியூட் பண்ணிட்டு, மத்த இருக்கக்கூடிய காமோடி எக்ஸ்போசர், ஸ்பாட்டோட பிரைஸ் இத நீங்க யூஸ் பண்ணும்போது எல்லா மார்க்கெட்டுக்கும் அத அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அத எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது நீங்க இந்த டூல் நம்ம வே விருப்பப்பட்டு நீங்க வாங்கும்போது நான் உங்களுக்கு அத பத்தின எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவேன். 2வது நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணும்போது இது லைஃபா நம்ம வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லா அக்சஸ் பண்ணி குடுத்துருவோம். ஓகேவா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி, ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஆ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. 2வது ஸ்டாக் வெயிட்டேஜ் பார்க்கறதுக்கு நீங்க வேற எதுவும் பண்ண வேண்டாம். நான் சொன்னேன் இல்லையா? வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 10 ஸ்டாக் நான் இப்ப நான் சொன்னக்கூடிய 10 ஸ்டாக்கையும் இந்த வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணீங்கன்னா, இங்க சைட்ல வந்துரும் உங்களுக்கு. சேஞ்ச் இன் பெர்சன்டேஜ், சேஞ்ச் இன் பாசிட்டிவா இருக்கா, இங்க நெகட்டிவா இருக்கு அப்படின்னு காமிக்குது இல்லையா? ஸோ இந்த நிஃப்டி பாருங்க. ஸோ இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிரும் நமக்கு. ஸோ ஓகேவா? ரிலையன்ஸ் பாருங்க பாசிட்டிவா இருந்திருக்கு. ஓகேவா? HDFC நெகட்டிவா இருந்திருக்கு. இந்த மாரி ஒவ்வொரு இதையுமே நீங்க வந்துட்டு இதில பார்க்க முடியும். ஸோ ஆக்சிஸ் பேங்க் எல்லாமே இதில வந்துட்டு நீங்க ஆட் பண்ணலாம். நான் வந்துட்டு இப்போ இத டூலா வச்சிருக்கனால இங்க ஆட் பண்ணல. நீங்க ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.